பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியில் தேவனை நோக்கி இப்படியாய் ஜெபிக்கிறார். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது என்கிறார். அநேக நேரங்களிலே தேவனுடைய சமூகத்திலே நாமும் இரக்கத்திற்காக கெஞ்சி ஜெபிக்கிறோம் அல்லவா? நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி காக்கிறவர். நிச்சயமாய் அவருடைய இரக்கங்களை நமக்கு தந்து நம்முடைய எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்மை பாதிக்காதபடி அவருடைய மிகுந்த இரக்கங்களினால் நம்மை தப்புவிக்கிறார், தாங்குகிறார். அவருடைய கிருபையும் உண்மையும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்தி நமக்கு ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்கிறது. இன்றைக்கு வரைக்கும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் அவருடைய இரக்கங்களினால் கிருபையினால் நம்மை நிரப்பி அவருடைய அன்பினால் நம்மை ஆதரிக்கிறார். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போலவே நமக்கும் அவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். எனவே அவருடைய இரக்கங்களும் கிருபைகளும் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும்படியும் அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு பங்குள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் பக்தனாகிய தாவீது ஜெபித்த அந்த ஜெபத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அநேக நேரங்களிலே ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறது உண்டு. உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எங்களை காக்க கடவது என்று தாவீதைப் போல நாங்களும் விண்ணப்பிக்கிறோம். எங்கள் மேல் அன்புள்ள தகப்பனாய், கரிசனையுள்ள தகப்பனாய், தகப்பனே, உம்முடைய இரக்கங்களை எங்களுக்கு நீர் நேரிட பண்ணுகிறீர். உம்முடைய கிருபையை எங்களுக்கு தருகிறீர். உம்முடைய உண்மை எங்களை காக்கிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீர் நல்ல தகப்பனை போல எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி கிருபை பாராட்டி எங்களுக்கு நீர் தருகிற நல்ல ஈவுகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையின் எஞ்சியுள்ள பகுதிகளிலேயும் உம்முடைய இரக்கங்களை கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதுவான ஒரு பங்குள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.